சிறுமியை கொன்றவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை தப்பிக்க வைக்க முயற்சிகள் நடந்து வருகிறது என்று வைத்திலிங்கம் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது, புதுச்சேரி முத்தியால்பேட்டை பள்ளி சிறுமி கொலையை தனியாக பார்க்கக்கூடாது என்றும் சமூக பிரச்சினையாக பார்க்க வேண்டும் என்றும், போதைப் பொருளை புதுச்சேரியிலிருந்து முழுமையாக அரசு அகற்ற வேண்டும், ஆனால் அதை இதுவரை செய்யவில்லை என்றும், பள்ளி சிறுமி கொலையில் கைதான நபர் ஆளும் கட்சி மற்றும் முக்கிய இயக்கத்தில் இருந்தவர், அதனை மறைக்கவே கைது நடவடிக்கை தாமதமாகியுள்ளது என்றும், 150 அடி தூரத்தில் 5 வீடு தள்ளி இருக்கிற கொலையாளியை உடனடியாக பிடிக்க முடியாத அளவிற்கு எப்படிப்பட்ட காவல்துறை என்பது எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வேண்டுமென்றே கொலை குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை அளிக்க வேண்டும். பள்ளி பெண் ஆசிரியர்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இது அந்த பகுதியில் மட்டுமல்ல புதுச்சேரி முழுவதும் நடக்கும் சம்பவங்கள் என்றும், கல்வித்துறை சுற்றறிக்கையில் உங்கள் பிள்ளைகளை நீங்களே வந்து அழைத்து செல்லுங்கள், பாதுகாப்பு தர முடியாது என கூறியுள்ளதாகவும், ஆகையால் சமுதாய மக்கள் பிரச்சினையை தான் நாங்கள் சொல்கிறோம் என்றும், இதில் எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். எனவே உடனடியாக போதைப் பொருளை புதுவையிலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், என் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளை ஒழிக்கும் ஆபரேஷன் விடியல் திட்டத்தை சரிவர செயல்படுத்தியிருந்தால் சிறுமி கொலை நடந்திருக்காது என்றும், போதை தடுப்பு பிரிவினருக்கு உரிய வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என்றும் இவ்வாறு அவர் தெரிவித்தார். அப்பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.